ஏன் இதில் வந்து இந்த 3 குற்றவாளிகளை அப்படியே காவல்துறை வந்து சில விஷயங்களை கண்டுக்காமல் விட்டாங்கன்றது தெரியல. காவல்துறை என்பது ஒரு மாவட்டத்திலேயோ இல்லை ஒரு மாநிலத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு காவல்துறைன்றது எல்லா விதமான இந்திய இடுக்குகளை பார்த்து அதில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை கண்டுபிடித்து அதற்கான தண்டனையை பெற்றுக் கொடுத்து அவர்களை மனம் திருந்தி வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்ததான் காவல்துறை சிறைச்சாலைகளே இன்றைக்கி இருக்குது. சிறைச்சாலை என்பது வந்து மனம் திருந்தும் இடமே தவிர தண்டனை கொடுக்கும் இடம் இல்லை. அதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி தொடர் குற்றங்களில் ஒருத்தர் ஈடுபடுறாங்கன்னா அப்போ அவங்களோட மென்சீரியா, தட் இஸ் மோட்டிவேஷன், அதுவே என்னவா இருக்குது, குற்ற செயலில் ஈடுபடுவது மாத்திரமே வந்து வாழ்க்கையாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய கொலை குற்றவாளிகள். சரியா? ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தடுக்கணும்னா காவல்துறை மாத்திரம் செயல்பட்டாலோ அல்லது நீதிமன்றங்கள் மாத்திரம் சட்டங்களை இயற்றினாலோ அல்லது அரசாங்கம் மாத்திரம் கட்டுப்பாடுகளை விதித்தாலோ போராது. தன்னிச்சையாக வந்து ஒவ்வொருவரும் அதற்கான தார்மீக பொறுப்பை ஏற்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது காதலிக்கிறது தப்பு கிடையாதுங்க. காதல் என்பது கண் பார்த்து சேருவதுன்னு அந்த காலத்தில் கவிஞர் சொல்கிறார். ஆனால் இன்று காதல் என்பது உடல் பார்த்து சேருவதாக மாறிவிட்டது. சரி, பரவாயில்ல, போட்டோம். ஒரு ஆண்மகன் தன்னை நம்பி வரக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாடா, முதல்ல அவளை கூட்டிகிட்டு போகிற இடம் பாதுகாப்பான இடமான்னு அவன் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆள் நடமாட்டமே இல்லாத, ஆள் ஆரவாரமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாடா, அப்போ அவனோட இன்டென்ஷனே தப்பு தானாங்க. அவன் எதுக்கு அது மாதிரி எடுத்து கூட்டு போகிறான்? ஒன்று அந்த பெண்ணோட வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை இந்த பையனோட வீட்டுக்கு போயிருக்கலாம். சரி, 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கலையா? இன்றைக்கி எவ்வளோ வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அங்கே உட்காந்து பேசுகிறாங்க, பார்க்கில் உட்காந்து பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்களில் இருக்குது. தேட்டருக்கு போகாத காதலர்கள் கிடையாது, பார்க்குக்கு போகாதவங்க கிடையாது, பீச்சுக்கு போகாதவங்க கிடையாது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது கோவிலில் கூட போகிறாங்க, கோவிலில் கூட போய் காதலிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம், அந்த இடம் வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடம். அந்த மாதிரி இடத்த இவங்க ஏன் தேர்ந்தெடுத்து போனாங்க? அதுவும் இவங்க அடிக்கடி அந்த இடத்துக்கு போனதை நோட் பண்ணினதாக செய்திகள் வருது. அப்படின்னா இவங்க அடிக்கடி அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ரீசன் என்ன?